ஒரு பையன் ரொம்ப அவசர அவசரமா ஏர்போர்ட் நோக்கி வந்துட்டு இருக்கான். அதுவும் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட்டோட. அவனோட ஆடைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்காகவும் சில இடத்துல கிழிஞ்சதாகவும் இருக்கு. அவனை பார்த்தா ரொம்ப பிசினஸ் கிளாஸ்ல போற மாதிரியே தெரியல. அவன் ஆட்டோல இறங்கி ரொம்ப சீக்கிரமா ஏர்போர்ட்டுக்கு நோக்கி வந்துட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட்டா ஓடி வரும்போது ஏர்போர்ட்குள்ள ஓடி வரும்போது என்ன பண்றான், அங்க ஒரு பணக்கார ஒருத்தர் இருக்காரு. அவர் காஃபியை தெரியாம அடிச்சிடுறான். பணக்காரோட காஃபி அவர் ட்ரெஸ் மாதிரி வாஷ் மாதிரி கொட்டிடுது. இப்படி ஒரு பிச்சைக்காரன் எதுக்கு ஏர்போர்ட்குள்ள நுழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க என்ன பாத்ரூம் கழுவு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப கேவலமா ரொம்ப இழிவா பேசிட்டு இருக்காங்க. அவன் ஐயா நான் மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் ரொம்ப அவசரமா மும்பைக்கு போகணும்னு. என்னது மும்பைல நீ ஃபிளைட்ல போக போறியா, நீயும் உன் ட்ரெஸ்ஸும் பார்த்தா கேவலமா இருக்க அப்படின்றாங்க. உன்னோட டிக்கெட்டை காமி அப்படின்னா உடனே என்ன பண்றான், அந்த பையன் அவங்க கிட்ட இருக்க பிசினஸ் கிளாஸ் டிக்கெட்டை காமிக்கிறான். அவனுக்கு அந்த பணக்காரருக்கு அதை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்ப அந்த பணக்காரர் அந்த பையனை பார்த்து கேட்கிறேன், என்ன இந்த டிக்கெட்டை திருடினியா இல்ல எங்க கீழே கடிச்சுன்னு தூக்கிட்டு வந்தியா இல்ல ஏதாவது ஃப்ரீயா ஏதாவது ஆஃபர்ல வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காரு அந்த பணக்காரர். இல்லங்க ஐயா நான் தான் புக் பண்ணேன், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா போய் ஆகணும், தயவு செய்து போங்க அப்படின்றாங்க. இல்ல எங்க நீ திருடிட்டு வந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, உடனே அந்த பணக்காரர் செக்யூரிட்டி கார்டு கிட்ட டிக்கெட்டை தராங்க. செக்யூரிட்டி கார்டு இந்த டிக்கெட்டை நீங்க ஸ்கேன் பண்ணுங்க, இவன் தான் அந்த பையனான்னு கேட்டுக்கோங்க அப்படின்றாங்க. உடனே செக்யூரிட்டி கார்டு அந்த பணக்காரர் கொடுத்த டிக்கெட்டை வாங்கிட்டு என்ன பண்றாரு, ஒரு மிஷின்ல விடுறாரு. மிஷினை விட்டு ஸ்கேன் பண்றாரு. ஸ்கேன் பண்ணோடனே அப்ப இந்த செக்யூரிட்டி கார்டு சொல்றாரு, அந்த டிக்கெட் அவர் பேர்ல தான் சார் இருக்கு அப்படின்றாங்க. அந்த பையனுக்கு ரொம்ப கோவந்துருச்சு. உங்களை நீங்க பணக்காரா காமிச்சுக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம், ஆனா மத்தவங்களை கேவலப்படுத்தி பார்க்காதீங்க, இந்த டிக்கெட் நீங்க காசு கொடுத்து எடுத்து தரல அப்படின்றாங்க. உடனே பணக்காரருக்கு ரொம்ப அவமானமா போயிடுது. அது மட்டும் இல்லாம ஏர்போர்ட் உள்ள பயணிகள் ஒவ்வொருத்தருமே இங்க நடக்கிற எல்லா விஷயமும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் அவனை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு ஒரு வழியே இல்லை, கண்டிப்பா போய் ஆகணும்னு ஒரு கட்டாயத்தின் சூழ்நிலை இருக்கான். உடனே என்ன பண்றான், அவங்க ஒரு கவுண்டருக்கு போய் செக்யூரிட்டி கார்டு போய் போறான். பாதுகாப்பு என்ட்ரிக்காக போயிட்டு இருக்கான். சார் இந்த டிக்கெட் கிழிஞ்சிருக்கு, எங்களால் செக் பண்ண முடியாது அப்படின்றாங்க. சார் எனக்கு டைம் குறைவா தான் இருக்கு, நான் உடனடியாக அந்த ஃபிளைட்டை பிடிக்கணும், ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபிளைட் எடுத்துருவாங்க, நான் போய் ஆகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட கெஞ்சிடும். அந்த செக்யூரிட்டி கார்டு இல்ல கிழிஞ்சிருக்க டிக்கெட்டு, நீங்க போய் என்ன பண்ணுங்க, அங்க ஒரு ரிசர்வேஷன் கவுண்டர் இருக்கும், அந்த இடத்துல போய் கேட்டுட்டு உங்க பிரிண்ட் அவுட் காப்பி மாதிரி தருவாங்க, அதை போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. சார் எனக்கு அங்கேயும் போயிட்டு இருந்தா ரொம்ப டைம் ஆகும், நான் ஃபிளைட்டை மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. மறுபடியும் என்ன பண்றான், அந்த கவுண்டருக்கு போறதுக்கு நடந்து வந்துட்டே இருக்கான் அந்த பையன். அவங்க சொன்ன கவுண்டரை போய் அடையறான். அந்த கவுண்டர்ல ஒரு பையன் சரண்யான்னு உட்காந்துட்டு இருக்கா. அந்த கவுண்டர் கிட்ட போயிட்டு, மேம் இந்த மாதிரி என் டிக்கெட் கிழிஞ்சிருக்கு, நான் ஏற்கனவே ரிசர்வேஷன் செஞ்சுட்டேன், ஆனா தற்செயலா கிழிஞ்சிருச்சு, தயவுசெய்து என் டிக்கெட்டை செக் பண்ணி எனக்கு ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி கேட்கறாங்க அப்படின்றாங்க. உடனே அவளும் என்ன பண்றா, உடனே சிஸ்டம்ல பார்த்துட்டு இந்த டிக்கெட் காமிக்கல அப்படின்றா. மேம் நான் ஏற்கனவே பண்ணிட்டு ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்றான். இல்ல நீங்க வேற ஏதாவது ஃபிளைட் பண்ணிருப்பீங்க, நல்லா பாருங்க அப்படின்றா. இல்ல மேம் நான் இந்த ஃபிளைட் தான் பண்ணேன், எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. வேணா கன்ஃபர்மேஷன் மெயில்லாம் செக் பண்ண, கன்ஃபர்மேஷன் மெயில் கூட வந்திருக்கு அப்படின்றாங்க. இங்க செக் பண்ணிட்டேன், எனக்கு இங்க காமிக்கல, அவ்வளவுதான். நீங்க ஒரு போலி டிக்கெட் எடுத்துட்டு இங்க வந்துட்டு என் உயிர் எடுத்துட்டு இருக்காதீங்க. கிட்டத்தட்ட உங்களை மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் போலி டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க, முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்றா, அந்த செக்யூரிட்டி கார்டு வரான். கார்டு வந்தோடனே என்ன சொல்றான் அந்த பையன், சார் நான் வேணா கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருக்கு, அதை வேணா காமிக்கிறேன் சார் அப்படின்றாங்க. உடனே இந்த செக்யூரிட்டி கார்டு சொல்றான், கன்ஃபர்மேஷன் மெயிலா, என்னால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, வேற வேலை இல்லை எனக்கு, இதெல்லாம் பண்ணிட்டே இருக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க. இப்படி அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது என்ன பண்றாங்க, அப்போ ஆல் ஃபிளைட்ஸ் ஆர் டெம்பரரி ஹால்டர்னு ஒரு வாய்ஸ் ஒன்று வருது ஏர்போர்ட்ல. என்னது எல்லா ஃபிளைட்ஸும் டெம்பரரி ஹால்டர், என்னதுன்னு ஒண்ணுமே புரியாம இருக்காங்க. அங்க உள்ள கஸ்டமர்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க, போன் எடுத்து வீடியோ எடுக்கிறாங்க, பாக்குறாங்க, எல்லாமே செய்யறாங்க. உடனே அந்த பெண் அந்த பையன் பேர் ராகவ் மீது கோவமா இருக்காங்க. இன்னும் இந்த இடத்துக்கு போகலையா அப்படின்றாங்க. அந்த டிக்கெட் கவுண்டர்ல உள்ள பெண் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றா, யாரோ பெரிய விவிஐபி வரணும் போல, அதனால டெம்பரரி ஃபிளைட் ஹால் பண்ணிருக்காங்க, ஆனா யார் அந்த விவிஐபின்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மறுபடியும் என்ன பண்றா ராகவ், மேடம் நான் அந்த ஃபிளைட்டுக்கு போய் ஆகணும், இன்னும் இங்கே நின்றுட்டு இருக்கேன், அந்த நீங்க சொல்ற விஐபி நான் தான் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டோன்னா அந்த பெண்ணுக்கு ரொம்ப கோவந்தது. என்னது நீயா, என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா, ஒழுங்கு மருந்து அந்த இடத்துல போ அப்படின்றாங்க. அப்ப அந்த பையன் சொல்றான், இது என்னோட விமானம் தான் அப்படின்றான். சரண்யாக்கு சிரிப்பு தாங்கல. அவனை பிடிச்சி என்ன பண்றா, உடனே வெளியே கழுத்தை பிடிச்சி தள்ளி விடுறா. ராகவ் கீழே விழாம அப்படியே தட்டு மாதிரி எந்திரிக்கிறான். உடனே பாதுகாப்பு காவலரும் வராங்க. என்ன ஆச்சு அப்படின்றாங்க. இல்ல இந்த பிச்சைக்காரன் போய் அந்த பிளைட்டுக்கு ஓனரா, எவ்வளவு கேவலமா பேசுறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ராகவோட கண் பாத்தீங்கன்னா கோபத்தால் நிறைந்திருக்கு. ஆனாலும் அவன் இன்னும் பொறுமையை கையாண்டுட்டா இருக்கான், கட்டுப்பாட்டுல தான் இருக்கான். மறுபடியும் என்ன பண்றான், அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு சரண்யா பாக்குறா. சரண்யா பார்த்து சொல்றாங்க, நீங்க சிரிக்கிற சிரிப்பு பாத்தீங்க அப்படின்னா மத்தவங்களுக்கு வலி தரக்கூடாது, ஆனா நீங்க மத்தவங்களுக்கு வலி தர மாதிரி சிரிக்கிறீங்க, நான் உங்களுக்கு யாருன்னு காட்டுறேன் அப்படின்றாங்க. இங்க நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, செல்வன்றது பணம் மட்டும் இல்ல, அதுவும் இல்ல செல்வந்தர் வயசானவங்க மட்டும் தான் இருப்பாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படி ஒரு விஷயம் கிடையாது. இந்த நிமிஷத்துல நான் இந்த ஏர்போர்ட் எப்படி மாத்திர மட்டும் இப்ப பாருங்க அப்படின்றான். உடனே என்ன பண்றா, ராகவ் ஒரு நம்பருக்கு கால் பண்றான். கால் பண்ணிட்டு உடனடியா எல்லா விமானத்தையும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றான். நம்மளோட கண்ட்ரோல் ரூமுக்கு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றாங்க. அவன் சொன்ன அடுத்த நிமிஷம் பண்றாங்க, ஆல் ஃபிளைட்ஸ் ஆர் டெம்பரரி ஹால்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இதை கேட்ட உடனே சரண்யாக்கு பயம் வந்துருச்சு. அந்த பணக்காரா இருக்க கஸ்டமருக்கு அவருக்கும் பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு. இவன் நிஜமாவே இந்த விமான கம்பெனிக்கு ஓனர் தானா? அங்க வந்த பயணிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க, முற்றுகையிடுறாங்க. எங்களுக்கு இது ஃபிளைட் போய் ஆகணும், நாங்க உடனே கிளம்பணும், நிறைய மீட்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காங்க. சரண்யாக்கும் ஒரே பிரச்சனையா இருக்கு, அங்க உள்ள செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கும் பிரச்சனையா இருக்கு. மக்கள் எல்லாருமே குசு குசுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. அங்க
பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்துல அந்த டெம்பரரி ஹால்ட்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா அந்த வீடியோ எடுக்கிறது அப்படியே எல்லாருமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு மாதிரி பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. சரண்யா வந்து இப்ப ரொம்ப பயப்படுறா. ஒரு எச்சமும் பயமும் அவ முகத்துல ரொம்ப அதிகமாவே இருக்கு. சரண்யா முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு அமைதியின்மையும் ஒரு பயமும் இருந்துட்டே இருக்கு. நம்ம உண்மையாவே ஒரு தேவையில்லாத ஆளை தான் நம்ம வந்து சந்தேகப்பட்டுட்டோமோ, உண்மையாவே அவர் சொன்ன மாதிரி விமானம் அவருடைய சொந்தமா இருக்குமோ, பெருசா தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப இப்ப எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. பாதுகாப்பு ஊழியரும் பயந்துட்டு இருக்காங்க. நம்ம வேலை பறிப்போடுமோ அப்படின்னு ஒரு பயத்திலே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாருமே சுற்றிலும் பார்த்து ராகவை பார்த்து கிசுகிசுக்கிறாங்க. என்னது இந்த சக்தியில எங்க இருந்து கிடைச்சது, இவனை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்றாங்க. அங்க வந்து எல்லாருடைய கட்டுப்பாட்டை இழந்திருக்கு. ஒரு ஏர்போர்ட் பிரமிச்சு போய் நிக்குது. சரண்யாக்கு அமைதியும் பயமும் இப்ப ரொம்ப அதிகமா வந்துருச்சு. என்ன ஆக போகுது எதுவுமே தெரியல அப்படின்றாங்க. கிடுகிடுன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கேட் வழியா ஒரு 4 பேர் வராங்க. 4 பேர் பிளாக் கலர் கோட் சூட் போட்டிருக்காங்க. ஏர்போர்ட்டோட மேனேஜர் வந்துட்டு இருக்காங்க. உடனே தயவு செய்து ராகவ பார்த்து தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க, நீங்க இந்த ஃபிளைட்ல போறீங்க எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி தெரிஞ்சுதான் எங்களோட ஒர்க்கர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தலைவரவா நடத்துறது நாங்க அனுமதிச்சிருக்க மாட்டோம். இந்த ஃபிளைட்ஸ் எல்லாமே உடனே கேன்சல் பண்ணிட்டு உடனே ரன்னிங் கண்டிஷன்ல வைங்க. அப்பதான் வந்து எங்களோட ஏர்போர்ட்டுக்கு அது பெருமையாகும். எங்க ஊழியர் செஞ்சது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு, தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏர்போர்ட்டோட மேனேஜர் வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு. அப்ப அந்த உள்ள பணக்காரர் இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க உள்ள ஒரு மேனேஜர் சொல்றாரு, இவர் வந்து விமான நிலைய குழுவோட உரிமையாளர். ஒரு 70% விமானங்கள் இவரோட தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அந்த பணக்காரருக்கு இது கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் மும்பைல ரொம்ப பிரபலமான ஒரு தொழிலதிபர். இவர் பேர் தான் ராகவ் சின்ஹா அப்படின்றாங்க. இது கேட்டா ரொம்ப அவமானமா இருக்கு. இப்ப அந்த பணக்காரர் இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். ரொம்ப அவமானப்பட்டுட்டுமே, நம்ம அவமானப்படுத்திட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். உடனே என்ன பண்றான், அந்த பெண் கிட்ட போய் பாக்குறான். இப்பயாவது நீங்க டிக்கெட் கவனிக்கிறீங்களா? உடனே சரண்யா எந்திரிச்சு நின்று மரியாதை தர. இந்த மரியாதைலாம் நீங்க எனக்கு தர வேண்டிய ஒவ்வொரு கஸ்டமருமே ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களோட ஆடைகளை வச்சு உதாசனப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்வைஸ் பண்ணிட்டு போறான். இப்ப செக்யூரிட்டி கார்டு கேட்கிறாரு, இப்பயே நிப்பாட்டாம இப்ப நீங்க அனுப்பி விடுறாங்க. இல்லைங்க சார், நீங்க பெரிய அதிகாரின்னு கேள்விப்பட்டேன்னு. பெரிய அதிகாரின்னு கேள்விப்பட்டியா? நான் டிக்கெட் எடுத்திருக்கேன், கன்ஃபர்மேஷன் இமெயில் பாருன்னு சொன்னேன். ஆனா நீ கன்ஃபர்மேஷன் இமெயில கொஞ்சம் கூட பார்க்கல, கொஞ்சம் என்ன உதாசனப்படுத்திட்டேன். இப்ப நான் உனக்கு பெரிய ஆளுன்னு தானான விட சொல்லுதா? எனக்கு மட்டும் அவமானிக்கல, உன்னை நீ போட்டிருக்க யூனிஃபார்ம்க்கே நீ அவமானப்படுத்திருக்க அப்படின்றாரு. அவனும் தலை குனிஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்றான், மறுபடியும் இந்த டிக்கெட் கவுண்டருக்கு போறான். அந்த டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டு, நீங்க என்ன ரொம்ப சாதாரணமா ஆடை போட்டீங்க, என்னோட ஆடையை வச்சுட்டு. ஆடை என்னைக்குமே பெருசா இருக்காது, செல்வந்தரா ரொம்ப வயதானவர்களா இருக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப தப்பு. இனிமே இங்க வர கஸ்டமர்ஸ் யாருக்குமே இந்த மாதிரி அவமானப்படுத்தி அனுப்பாதீங்க. ஒரு நிமிஷம் ஒரு டைம் எடுத்து அவங்க டிக்கெட் உண்மையாவே எடுத்திருக்காங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி யாரையும் கேவலமான செயலை ஈடுபடுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு சரண்யா கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டான். ஆனா ராகுக்கு எந்த வித கோபமும் கிடையாது. இப்ப ராகு ஃபிளைட்டுக்காக வந்துட்டே இருக்கான். அப்ப ஏர்போர்ட் மேனேஜர், சார் இந்த ஃபிளைட்ல ஏக சொல்லுங்க சார்னு சொல்லிட்டு கேட்டே இருக்காரு. கேட்டே இருக்கும்போது ராகுக்கு ஒரு போன் வருது. மும்பைல இருந்து கால் பண்றோம், அவங்களோட அப்பா நல்லா இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இப்பதான் ராகுக்கு ஒரு திருப்தியாச்சு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தான் மும்பைக்கு போகணும், ரொம்ப அவசரமா போகணும், சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னதால தான் உடனடியே கிளம்பணும்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அவன் வந்து இவ்வளவு பெரிய அவமானத்தை சந்திப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஃபிளைட் அவனோட ஏர்போர்ட்டோட குழுமத்துக்கு தலைவர் அவன் தான். ஆனா அவனுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் ஏற்படும் சற்று கூட நினைச்சு பார்க்கல. மக்களோட வயதை வச்சும் அவங்க தோற்றத்தை வச்சும் ரொம்ப கேவலமா இழிவுபடுத்தி பார்க்காதீங்க. மக்களை மனிதரா மதிங்க. மக்களை மனிதரா மதிச்சாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த பணக்காரர் வந்து தான் ரொம்ப பணக்காரன்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா கடைசியில் அவரை விட மிகப்பெரிய பணக்காரர் ரொம்ப எளிமையா இருக்கிறத பார்த்துட்டு அந்த பணக்காரர் ரொம்ப வருத்தப்பட்டு, எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம பணக்காரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, நமக்கு கர்வன்ற ஒரு விஷயம் இல்லாம இருக்கிறது தான் என்னைக்குமே நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன்.